7ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அவங்க எந்த கோவில்ல வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கை இன்னும் அடுத்த நிலைக்கு முன்னேறும் சார்? 7ஆம் எண் அப்படி முன் வரும்போது கீழப்பெரும்பள்ளம் கேதுவுக்கான ஸ்தலமாக அறியப்படுகிறது. அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமை எல்லாமே நம்ம பேசிட்டு வர்றது எல்லாமே 1000 வருஷத்து கோயில்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த கோயில்களுக்கு நேரடியாக சென்று வரும் பொழுது சில பேர் வந்து என்ன பண்றாங்க, இப்ப சென்னையில இருந்து புறப்பட்டு பேக்கேஜ் ட்ரிப்பா 9 கோயில்களும் ஒரே ஷாட்ல அப்படியே ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டு வராங்க. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பதி ஸ்தலத்திற்கு எல்லாரும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. இப்பெல்லாம் டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது முன்ன மாதிரிங்கிறாங்க. போய் அவ்வளோ நேரம் லைன்ல நின்று அந்த மெயின் சந்நிதி வரும்போது என்ன பண்றாங்க, கண்ணை முடிக்கிறாங்க, ப்ரே பண்றாங்க, வெளியில வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு அடுத்த செகண்ட் பெருமாள் மறந்து போயிடுது, லட்டு ஞாபகம் வந்துடுது, ஓடி வந்துடுறாங்க வெளியில. நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு தூரம் போறீங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த முழு சக்தியும் கொஞ்சம் உங்களுக்குள்ளார வாங்கிட்டு வாங்களேன்னு சொல்லுவேன்.